நம்ம ஆர்னில சீரக சம்பா பிரியாணி கிடைக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அட ஆமாங்க. அதுவும் சிக்கன், மட்டன்னு சொல்லிட்டு கலக்கிட்டு இருக்காங்க. அது எங்க நான் சொல்றேன். அது முன்னாடி நம்ம பேஜ் மறக்காம ஃபாலோ பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரணில இருக்க சீரக சம்பா பிரியாணி தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் கரெக்ட்டா எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரணி லட்சுமி தியேட்டர் ஆப்போசிட்லயே இருக்கு. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க யுனிக்கா குடுக்குற இந்த சைட் டிஷ்ஷுமே வேற லெவல்ல இருக்கும். சிக்கன் 65, காடை 65, ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு சும்மா தரமா குடுத்துட்டு இருக்காங்க. சரி நம்ம அவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அப்புறம் சைட் டிஷ்லாம் வாங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் அந்த சிக்கன் பிரியாணி எடுத்து பார்த்தோம். அதுல இருக்க பீஸும் வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லாவே குக் ஆயிருந்துச்சு. அந்த சிக்கன் பிரியாணியோட அவங்க குடுக்குற அந்த மசாலா வச்சு அந்த பீஸ வச்சு சாப்பிட்டா சும்மா டேஸ்ட்டு அடடா! சும்மா அடி தூளா இருக்கும். மட்டன் பிரியாணியும் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் அந்த மட்டனோட ஃப்ளேவர் வந்து அந்த பிரியாணில சும்மா அடி தூளா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி 2மே தரமா இருக்கும். எனக்கு சிக்கன் பிரியாணி ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. அவங்க கிட்ட அந்த சைட் டிஷ்ஷும் ட்ரை பண்ணியிருந்தோம். சிக்கன் 65லாம் சும்மா தரமா இருந்துச்சு. காடை 65 சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மீன பத்தி சொல்லியே ஆகணும். அதுவுமே சும்மா டேஸ்ட்டு அடி தூளு. நம்ம ஆரணில சும்மா தரமா பிரியாணி சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்க தாராளமா இந்த கடைக்கு வரலாங்க. சும்மா பிரியாணி வேற லெவல்ல இருக்கும். உங்க யாருக்குன்னா பிரியாணி பிடிக்கும்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பிரியாணின்னு கமெண்ட் பண்ணுங்க.